ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எந்த சினாரியோல நம்ம குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி குளோபல் வேரியபிள் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குளோபல் வேரியபிளோட எந்த மாதிரி சினாரியோல அது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேல அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி சினாரியோல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுலயே ரிக்வெஸ்ட் இருக்குல்ல. இப்போ நான் என்னோட அப்டேட் ரிக்வெஸ்ட் இந்த புக்கிங் ரிக்வெஸ்ட் நான் இதை ரன் பண்ணணும்னா, ஸோ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன்னு வருது. 403 ஃபர்பிடன்னு வருது. இது ஏன் ஃபர்பிடன்னு வருது? ஏன் ஃபர்பிடன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த குக்கீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இது இந்த டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, பழைய வேல்யூ இருக்கு. ஸோ இத நான் ஒரு வாட்டி நான் ரன் பண்ணணும்னா, நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் புதுசா ஒரு டோக்கன் நான் ஜெனரேட் பண்ணணும். ஸோ அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்களுக்கு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் டைம் தான் இருக்கும். அந்த டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிடும். எல்லா டோக்கனுமே உங்களுக்கு அனுப்புற டோக்கன் இட் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டைம். ஸோ அது சர்வர் கான்ஃபிகரேஷன் பொறுத்தது. யூசுவலா 10 மினிட்ஸ் இருக்கும். இல்லன்னு பார்த்தீங்கன்னா, சிலது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் இருக்கும், 15 மினிட்ஸ் இருக்கும், இல்ல 2 ஹவர்ஸ் இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் பேஸ்ட் ஆன் தி சர்வர் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன்ல நமக்கு எவ்வளோ டைமிங்ன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு டோக்கன் ஜெனரேட் பண்ணோம். அந்த டோக்கன் ஏற்கனவே இந்த இதில அப்டேட் பண்ணியிருந்தோம். இது நம்ம ரன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சிருச்சுன்னா, நமக்கு ஃபர்பிடன்னு வருது. ஸோ அதனால நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணோம்னா, இந்த மாரி டோக்கன் நம்ம ஜெனரேட் பண்ணோம். ஸோ இதோட வேல்யூ காப்பி பண்ணிட்டு, இந்த பார்ஷியல் அப்டேட் இந்த இதில இந்த அப்டேட் புக்கிங்ல போயிட்டு, இந்த டோக்கன் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூ குடுக்கணும். குடுத்துட்டு திருப்பி நம்ம சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் ஆகுது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விஷயம் பண்றோம். ஒரு வாட்டி நம்ம ரெக்வெஸ்ட் ரன் பண்ணணும். அத காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிளான வேலை தானன்னு இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்ஷியல் அப்டேட்ல பார்த்தீங்கன்னாலும், நீங்க டோக்கன் யூஸ் பண்றீங்க. இப்ப நான் இந்த ரிக்வெஸ்ட் நான் ரன் பண்ணும்போது, திருப்பியும் ஃபர்பிடன்னு வருது. ஏன் ஃபர்பிடன்னு வருதுன்னா, இது திருப்பி பழைய டோக்கன்ல இருக்கு. திருப்பியும் நான் புதுசா ஜெனரேட் பண்ண டோக்கன இந்த இடத்த போடணும். 7383ன்ற டோக்கன். திருப்பி நான் ரன் பண்ணேன்னா, திருப்பி வொர்க் ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் நெறையா இருக்கு. இப்ப 10 ரிக்வெஸ்ட் இருக்குன்னா, 10 ரிக்வெஸ்ட்டும் இந்த மாரி டோக்கன் யூஸ் பண்ணுதுன்னா, நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆகும்போது. ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு எஃபிஷியன்ட்டான வே கிடையாது. இது இது உங்களுக்கு 2 ரிக்வெஸ்ட் இருக்கும்போது ஒரு சிம்பிளா இருக்கும். இது என்ன இது இந்த இடத்த ரன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் இத ரன் பண்ண போறேன்னு. பட் ஆனா இதுல நீங்க ஒரு வாட்டி நீங்க ஜெனரேட் பண்ணி, இத காப்பி பண்ணிட்டு, இந்த காப்பி பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பி நீங்க போய் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு மோனோட்டோனஸான டாஸ்க். ஒரு புரோகிராமருக்கு நீங்க ஒரு புரோகிராமரா எப்பயுமே நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மோனோட்டோனஸ் டாஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாரி விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த காப்பி, பேஸ்ட் இந்த விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த மாரி காப்பி, பேஸ்ட் பண்ணும்போது இது திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த எதுக்கு நம்பளே பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு புரோகிராம் எழுதுனா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு அந்த காப்பி, பேஸ்ட் விஷயம் அது பார்த்துக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ நம்ம ஒரு வேரியபிள் குளோபல் வேரியபிள் செட் பண்ண போறோம். அந்த டோக்கன் ஃபர்ஸ்ட்டு நம்ம டோக்கன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அத ஒரு குளோபல் வேரியபிள்ல செட் பண்ண போறோம். செட் பண்ணிட்டு, திருப்பி அந்த வேல்யூ இன்னொரு ரிக்வெஸ்ட்ல நம்ம அத யூஸ் பண்ண போறோம். ஸோ டோக்கன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இது கிரியேட் டோக்கனோட இது. ஸோ இந்த டோக்கன்ல போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். செட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, கிரியேட் டோக்கனோட ரிக்வெஸ்ட்ல தான் செட் பண்றோம். ஸோ நம்ம இத எங்க யூஸ் பண்ணலாம்னா, நம்ம அந்த பார்ஷியல் அப்டேட்ன்ற அந்த இதில யூஸ் பண்ணணும். ஏன்னா, அங்க தான் நம்ம குக்கீஸ்ல நம்ம பேஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட்ல நம்ம கிரியேட் டோக்கன்ன்ற இதில நம்ம செட் பண்றோம். அதுக்கப்புறம் அத யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிக்வெஸ்ட்ல யூஸ் பண்றோம். இது நீங்க இந்த பார்ஷியல் ரிக்வெஸ்ட் இதில மட்டும் இல்ல. நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம அத பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம ஏற்கனவே நம்ம ரைட் பண்ண கோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இத வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். டிக்ளேர் பண்ணிட்டு, இந்த பிஎம் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோல. அந்த வீடியோ நீங்க பாருங்க.
இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நம்ம வந்து டோக்கன் வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி டோக்கன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டோக்கன் பார்த்தீங்கன்னா 4F84. ஸோ இந்த என்விரான்மென்ட் வேரியபிள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, குளோபல்ல செக் பண்ணீங்கன்னா, F4884 இருக்கு. ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இந்த இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குளோபல் வேரியபிள வந்து செட் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி வந்து அடுத்த ரிக்வெஸ்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இத திருப்பியும் நம்ம என்ன பண்ணோம், அப்டேட் புக்கிங் இருக்குல்ல, பார்ஷியல் புக் அப்டேட் புக்கிங். ஸோ இந்த இதில போவோம். ஸோ இந்த இதில போயிட்டு, நீங்க வந்து இந்த குக்கீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்பயுமே நம்ம வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து அதோட சின்டாக்ஸ் தெரியும் நமக்கு. டபுள் ஃப்ளவர் பிராக்கெட்டு, வேரியபிள் நேம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸு. நம்ம வேரியபிள் வந்து ரீட் பண்ணணும்னா. ஸோ இந்த டோக்கன்னு இருக்க இடத்துல டபுள் பிராக்கெட்டு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலயே வருது பாருங்க. ஜீனா குளோபலு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போற வேரியபிள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ஃபுல் புக்கர் டோக்கன். ஸோ இதான் நம்மளோட வேரியபிள். ஸோ நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெட் மார்க்கும் குடுக்கல. நீங்க தப்பா குடுத்திருந்தீங்க சப்போஸ் அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி ரெட் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இந்த வேரியபிள் நாட் ஃபவுண்டுன்னு வரும். அன்ரிசால்வ்டு வேரியபிள்னு. ஸோ அந்த மாரி இது வந்து ரெட் கலர்ல வரக்கூடாது. ஸோ அது வந்து ரெட் கலர்ல வராத பார்த்துங்க. இன்ன வேரியபிள் நீங்க வந்து இந்த கிரியேட் டோக்கன்ல நீங்க செட் பண்றீங்களோ, இந்த வேரியபிள் நேமு, அதே வேரியபிள் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த புக்கிங்ல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிரியேட் டோக்கன் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு, இந்த இடத்த வந்து அப்டேட் புக்கிங் போறேன். இந்த ரிக்வெஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த எரருமே வரல. இத நான் எத்தன வாட்டி வேணாலும் நான் திரும்ப திரும்ப ரன் பண்ணலாம். அது வந்து அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கிரியேட் டோக்கன் நீங்க ரன் பண்ணிட்டு, நீங்க எந்த காப்பி, பேஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. திருப்பி நீங்க அப்டேட் டோக்கனுக்கு வந்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஏன்னா, இந்த கிரியேட் டோக்கன்லயே நீங்க வந்து இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிட்டீங்க. அந்த செட் பண்ண வேல்யூவ நீங்க அப்டேட் புக்கிங்ல வந்து யூஸ் பண்றீங்க. இப்ப திருப்பி நீங்க பார்ஷியல் புக்கிங்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பழைய டோக்கன் இருக்கு. அந்த டோக்கன் இன்னும் எக்ஸ்பயர் ஆவல. அதனால தான் ஒர்க் ஆவுது. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ. ஸோ இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த மாரி உங்களுக்கு எத்தன ரிக்வெஸ்ட் இருக்கோ, எல்லா ரிக்வெஸ்ட்லயும் வந்து உங்களால வந்து இந்த மாரி வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நீங்க வேரியபிள்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு டோக்கன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒரு வாட்டியும் போயிட்டு நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து நான் போய் எடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் இந்த கிரியேட் டோக்கன் மட்டும் ரன் பண்ணணும். ஏன்னா, இந்த கிரியேட் டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ஃபுல் புக்கர் டோக்கன் வந்து செட் பண்ணுது. ஸோ இத கிரியேட் டோக்கன் மட்டும் நீங்க ரன் பண்ணிட்டு, எந்த ரிக்வெஸ்ட் நீங்க ரன் பண்ணணுமோ அதுக்கப்புறம், அந்த ரிக்வெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் செட் பண்ண வேரியபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குளோபல் வேரியபிளோட ஒரு யூஸ்ஃபுல்னஸ்ஸு. 2 ரிக்வெஸ்ட்ல ஒரு ரிக்வெஸ்ட்ல வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிரியேட் ரிக்வெஸ்ட்ல. ஜஸ்ட் நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஎம் டாட் ரெஸ்பான்ஸ் ஜேசன் வந்து நம்ம அந்த அவுட்புட் வந்து ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றோம். அந்த அசைன் பண்ண வேரியபிளோட டோக்கன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டோக்கன நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள்ல செட் பண்றோம். பிஎம் டாட் குளோபல்ன்றது தான் வந்து குளோபல் வேரியபிள். அந்த ஸ்கோப்ல வந்து நம்ம வந்து செட் பண்றோம். இதான் அந்த வேரியபிளோட நேமு. இதான் அந்த வேரியபிளோட வேல்யூ. ஸோ இந்த வேரியபிள் நீங்க போய் பார்க்கணும்னா என்விரான்மென்ட்ல போயிட்டு குளோபல் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூ திருப்பி நம்ம வந்து எங்க யூஸ் பண்றோம்னா, இந்த அப்டேட் புக்கிங்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம டோக்கன் வந்து இந்த இடத்துல வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். ஹார்ட் கோட்னா நம்ம ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணும்போதும், அந்த வேல்யூ போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா. ஸோ அதுக்கு பதில் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிராமேட்டிக்கலா அந்த வேரியபிள் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் டோக்கன் வந்து நீங்க வந்து ரன் பண்ணீங்கன்னா, அந்த வேரியபிளோட இந்த டோக்கன் வேல்யூ செட் ஆயிடும். அந்த செட் ஆன வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுக்கப்புறமேல அத செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட்ல அத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் நீங்க அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து நீங்க நெறைய ரிக்வெஸ்ட் இருக்கும்போது நெறைய நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.